வெல்கம் டு ஹாட் டாக்ஸ். இந்த செஸ்ட் பெயின் அவேர்னஸ் சீரீஸ்ல போன வீடியோல ஸ்மோக்கிங் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல டயபெட்டிஸ் பத்தி வாங்க ஹாட் டாக்ஸ்ல பார்க்கலாம். டயபெட்டிஸ்ல எப்படி எம்ஐ வருது டாக்டர்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல ரொம்ப நாளா சுகர் லெவல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும்போது நான் ஸ்மோக்கிங்ல சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ரத்த குழாயில எண்டோத்தீலியம் ஒரு லேயர் இருக்கும், அது இன்ஜூர் ஆகிறதும், அப்புறம் எல்டிஎலோட கிளைகேஷன் அண்ட் ஆக்சிஜேஷன் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு சேஞ்சஸ்னால மட்டும் இல்லாம சுகர் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் அத்ரோஜெனிக் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த குழாயில கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிற ஒரு தன்மை அதிகமாகிறது, குட் கொலஸ்ட்ரால் HDL கம்மியாக இருக்குது, ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்மால் டென்ஸ் LDL அதிகமாகிறது. இந்த சேஞ்சஸ்னால அவங்களுக்கு ரத்த குழாய்க்குள்ள கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகலாம். இது மட்டும் இல்லாம சுகர் லெவல் அதிகமாக இருந்துட்டு இருந்தா அவங்களுக்கு கிரானிக் வாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன், அதாவது ரத்த குழாய் புண்ணாகிறது. இந்த பிரச்சனைனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கு. அப்போ சுகர் இருக்க எல்லா பேஷண்ட்டுமே ரிஸ்க் அதிகமா? எல்லா பேஷண்ட்ஸ்னு சொல்றதை விட யாருக்கெல்லாம் சுகர் அன்கண்ட்ரோலா இருக்குதோ அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ சுகர் இருக்கிறது ரிஸ்க் இல்லை, அது கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிறது தான் ரொம்ப ரிஸ்க். அப்போ சுகர் கண்ட்ரோலா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? HbA1cன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல கடந்த 3 மாசமா சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு இந்த டெஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த லெவல் <7% வச்சுக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட்ல சைலண்ட் எம்ஐ வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்? உண்மைதான். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல சுகர் லெவல் அதிகமா இருந்துட்டு இருந்தா அவங்களுக்கு ஆட்டோனமிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, நரம்பு அஃபெக்ட் ஆகுது. அதனால அவங்களுக்கு பெயின் இருக்கிறதே சில பேருக்கு தெரியாம இருக்கும். அப்ப சுகர் இருக்கிற பேஷண்ட்க்கு எல்லாருமே ஆன்ஜியோ பண்ணாதான் தெரியுமா? எல்லாருக்கும் ஆன்ஜியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேஷண்டோட சிம்டம், சைன்ஸ், ECG, அவங்களோட கிளினிக்கல் ப்ரொஃபைல், இதை வச்சு ஆன்ஜியோ பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆன்ஜியோ பண்ணலாமா வேணாமான்னு ரிஸ்க் பார்க்கறதுக்கு சில ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, அதை வச்சு கூட நம்ம ரிஸ்க் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ண ஸ்கோரிங் இதுல அப்ளை பண்ணலாமா? அது ஒரு ரிசர்ச் டூல் தான். CADRIDS, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ரிஸ்க் இன் டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் ஸ்டாண்டர்ட் கைடன்ஸ்ல வரல. அது மூலமா யாருக்கெல்லாம் சிவியர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்கோர் பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.